வாழ்க்கை வேணும்னு வந்திருக்கீங்க. அவங்க உங்களுக்கு சுயமா யாரும் வரல. நான் சுயமா இருந்தேன்னா நான் பாட்டுக்கு என் வீட்டிலேயே நேரம் காலாடிட்டு வீட்டில் படுத்திருப்பேன். இன்னைக்கு இங்கே சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான். ஏன்னா நான் சும்மா முயற்சி தான் எடுத்தேன். நீங்கள் தான் வெற்றியாக செஞ்சுருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா 5 நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்ப்போம். திங்கக்கிழமை நமக்கு வந்துடும் நினைக்கிறேன். போட்டுருவாரு. வராதவங்களுக்கு எப்படிங்க 15,000 பேர் இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ கண்டிப்பா அவங்க இன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்க அடுத்த நாள் சாப்பிடணும். அது இங்க இருக்கிற எல்லா 15,000 அப்படித்தான். யாரும் இங்க வந்து பேங்க் பேலன்ஸ்ல யாரும் இருக்கிறது இல்ல. இது தமிழ் அரசுக்கு தெரியுதான்னு நமக்கு தெரியல, நீதி அரசுக்கு தெரியுதான்னு தெரியல. நம்ம கோர்ட்ல கேஸ் வந்து 2 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அதுக்கு நீதி கிடைக்கல. அதனாலதான் இப்ப வந்திருக்கோம். அதான உண்மை. அதான உண்மை. இன்னைக்குதான் புதுசா நீதிபதி வந்திருக்காரு நினைக்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு தமிழ்நாட்டிலேயே ஒரு வாக்கு இருக்கு. 14ஆம் தேதி நம்ம தை திருநாள். 14ஆம் தேதிக்குள்ள கம்பம் ஏறிடும் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கம்பம் ஏறிடும். அதுக்குதானே வெயில இருக்கும். இதை மீறியும் நமக்கு வழக்கு முடிக்கலைன்னா யார் மேல பாட்டுன்னு தமிழக அரசுக்கே தெரியும். இப்போ இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு வேலைக்கு போவாங்க, நாளைக்கு சாப்பாடு இல்லை அவங்க குடும்பத்துக்கு. கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுல ஒய்ஃபோ இல்ல அம்மாவோ அப்பாவோ 100 ரூபா 200 ரூபா கடன் வாங்கினாதான் நாளைக்கு மளிகை சாமான் வாங்க முடியும். எங்க வீட்டுல அப்படிதான் நடக்குது. நான் வேலைக்கு போனாதான் அப்படிதான் நடக்குது. இன்னைக்கு நான் 2 நாளா இங்க இருக்கேன். எங்க அம்மா போன் பண்ணி எப்படா வருவ எப்படா வேலைக்கு போகுதுன்னு கேக்குது. இருமா, கண்டிப்பா அது வெற்றி அடைஞ்சிருமா, கண்டிப்பா நானும் வேலைக்கு போயிருமா கவர்மெண்ட் வேலைக்கு அப்படிதான் சொல்லியிருக்கேன். 2 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேரம் சொல்ல 2 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 1 வாரத்துல மாறுதான் பாப்போமே. இந்த 1 வாரத்துல மாறுதான் பாக்கலைன்னா தமிழக அரசு எந்த நிலைமையில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப கைமுக்காவே இருக்கு. கட்டணம் இன்னையோட போயிடுவோம். 1 நேரம் டைம் போயிடுவோம். இதுதான் காலம் வரைக்கும் போராடி இருக்காங்க. அதனாலதான் வேலை கொடுத்துருக்கோன்னு. அது உங்க கையில தான் இருக்கு. கை செஞ்சா வந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. சந்திப்பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும், சந்திப்பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், சந்திப்பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும், சந்திப்பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும், சந்திப்பையா நீதி வேண்டும், நீதி வேண்டும், தேர்வு எழுத எங்களுக்கு நீதி வேண்டும், நேர்மையாக வந்த எங்களுக்கு நீதி வேண்டும்.